பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் தவறுகளும் பாவங்களும் எப்பொழுது வருகிறது தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது வருகிறது? பதட்டம் அவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான். பதட்டத்தோடு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தோல்வி ஏற்பட்டு விடலாம், அல்லது தவறு செய்து கொண்டிருக்கலாம், அல்லது பாவம் பண்ணி விடலாம். இந்த மூன்று விதத்திலே நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது என்றால் பதட்டம் நிறைந்த வாழ்க்கையாய் தான் இருக்கிறது. மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கை பதட்டம் நிறைந்ததா இருக்கிறதா? தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறாயா? பதட்டத்தோடு செய்து கொண்டிருக்கிறாயா? மற்றவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பயப்படுகிறாயா? கர்த்தர் உன்னிடத்திலே பேசுகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 23வது அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்பொழுது? பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார். தேவரீர், நீர் அல்லவா சொல்லியிருக்கிறீர் என் மெய்ப்பர் என்று. நான் உன் மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா, நான் தாழ்ச்சி அடையாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேளுங்கள். அது மாத்திரமல்ல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார். பரிசுத்த பாதையில் உங்களை நடத்துவார். பதட்டத்தோடு செய்யும் பொழுதுதான் தவறுகளும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே குடிகொள்ளுகிறது. மகனே, மகளே, தோல்வியானது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து விடுகிறதா இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீதியின் பாதையிலே மாத்திரம் அவர் உங்களை நடத்துவதில்லை, மாறாக உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறவராகவும் இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை இருட்டாகி போனாலும், மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டு இருந்தாலும், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மறித்து விடலாம் என்கிற காரியத்தில் கடந்தாலும் சரி, ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய மகிமையின் கோலினாலே உங்களை வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவீர்கள், பரிசுத்த கூட்டத்தோடு இருப்பீர்கள். மாத்திரமல்ல, தேவன் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்தில் எல்லாம் உங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். காரணம், எப்பொழுது உங்களுடைய தலை தேவனுடைய சமூகத்தில் குனிகிறதோ அந்த நேரத்தில் காணப்படும். உங்களுடைய சத்துருக்கள் எல்லாருக்கும் முன்பதாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு காணப்படு, கர்த்தருடைய மகிமையை காண்பாய். God bless you.